என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.19 5th சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ பி அண்ட் சி நம்மக்கிட்ட கொடுத்துட்டு வெரிஃபை இந்த வேல்யூவை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூவும் ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூவும் ஈக்குவலாக வரணும். ஸோ அதான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன இருக்குது, ஏ பி ப்ளஸ் சி, இதுதான் லெஃப்ட் பக்கம் இருக்குது. ஓகேவா? இப்போது ஏ பி ப்ளஸ் சி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கிறத கண்டுபிடிக்கணும். பி ப்ளஸ் சியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ பியையும் சியையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணணும்னா டேரெக்டாக இருக்க வேல்யூவை ஆட் பண்ணி எழுதணும். அப்போ 2 நெக்ஸ்ட்டு -1 3 சேரும்போது நமக்கு 2. ஓகேவா? 2 + 2 நமக்கு 4. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா -1, அடுத்த வேல்யூ 6, அடுத்த வேல்யூ 5. ஸோ இப்போ பி ப்ளஸ் சியை நம்ம ஆட் பண்ணிட்டோம். அடுத்தது ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி ப்ராக்கெட் போட்டிருக்காங்கன்னா எந்த சிம்பிளுமே இல்லைன்னா மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? இப்போ ஏவோட வேல்யூ எழுதிக்கோங்க, 1 3 5 -1. ஓகேவா? அடுத்தது பி ப்ளஸ் சியோட வேல்யூ 2 2 4 -1 6 5 எழுதியாச்சு. இப்போ இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதணும். ஓகே, இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னா இந்த வேல்யூவை இந்த வேல்யூ கூட நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். ஃபஸ்ட்டு வேல்யூவோட செகண்ட் வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு நடுவில் ஆடிஷன் கொடுக்கணும். இப்போ 1 2s are 2 ப்ளஸ் 3 1s are 3. அப்போ -3 இருக்கா சிம்பிள்னால. ஸோ இந்த மாதிரி எழுதிடணும். ஸோ அடுத்தது இதை முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 1 3 கூட 2 6 பண்ணணும். அதை இந்த நெக்ஸ்ட் வேல்யூவில் எழுதணும். அப்போ 2 + 18. அதே மாதிரி தேர்ட் வேல்யூக்கு நம்ம பண்ணணும் இப்போது. ஓகே, அப்போது 4 + 15. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது இப்போ இதை மேலே முடிச்சாச்சு. அப்போ இந்த மேலே இருக்க வேல்யூவை டெலிட் பண்ணிட்டு இப்போ கீழே இருக்க வேல்யூவோட அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டில் இருக்க வேல்யூவோட பண்ணணும். இதை இங்கே எழுதணும். அப்போது 10 ப்ளஸ் -1 × -1 + 1 தான். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இதே மாதிரி செகண்ட் வேல்யூ கூட பண்ணணும். அப்போ பண்ணும்போது 10 ப்ளஸ் -6. அடுத்தது பண்ணும்போது தேர்ட் வேல்யூ கூட பண்ணணும். தேர்டு வேல்யூ கூட பண்ணும்போது நமக்கு 20 ப்ளஸ் -5. ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி கிடச்சதுக்கப்புறம் இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணோம். அப்போ 2 ப்ளஸ் அண்ட் மைனஸ் சேரும்போது நமக்கு இந்த இடத்துல -3ன்னு வந்துடும். கரெக்டாக? அப்போ இங்கே -1, இங்கே வந்து ஆட் ஆகும்போது 20, இங்கே ஆட் ஆகும்போது 19. ஸோ இங்கே 11, இந்த இடத்துல ப்ளஸ் அண்ட் மைனஸ் சேரும்போது 10 - 6ன்னு வரும். அப்போ 10 - 6னா 4. இங்கேயும் 2 - 5ன்னு 20 - 5ன்னு வரும். அப்போ 15. ஓகே, இதுதான் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ. ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா RHS வந்து AB + AC. ஸோ ஃபஸ்ட் அதுக்கு A × B கண்டுபிடிக்கணும். ஸோ ஏவையும் பியையும் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். நான் டேரெக்டாக இங்கேருந்து பண்ணுறேன். அதே மாதிரி தான் இந்த வேல்யூவோட இந்த வேல்யூ ஃபஸ்ட்டு பண்ணணும். அது மாதிரி செகண்ட் வேல்யூ அந்த மாதிரி பண்ணணும். இப்போ A × B பண்ணலாமா? 1 1s are 1 + 3 3s are 9. ஓகே, அடுத்தது செகண்ட் வேல்யூ கூட பண்ணணும். அப்போ பண்ணும்போது நமக்கு -1 + 15. அடுத்து தேர்ட் வேல்யூ கூட பண்ணும்போது 2 + 6. அடுத்து கீழே பார்க்கலாம். கீழே பண்ணும்போது இந்த ரெண்டு வேல்யூ கூட இந்த வேல்யூவை பண்ணணும். ஸோ அதே மாதிரி 1 2 3 மூணையுமே பண்ணணும். அப்போ நமக்கு 5 + -3. அடுத்தது -5 + -5. அடுத்தது நமக்கு 10 + -2. ஸோ இப்போ இதெல்லாம் சிம்ப்ளிஃபை பண்ணோம். அப்போ 10, அடுத்தது 14, அடுத்தது 8. இங்கே வந்து 5 ப்ளஸ் அண்ட் மைனஸ் சேரும்போது மைனஸாக தான் வந்துடும். அப்போ நமக்கு 2ன்னு வரும். 5ல் 3 போனால் 2. இங்கே வந்து -5 -5ன்னு வரும். ஓகேவா? அப்போ -10. இங்கே 10 - 2 8. ஓகேவா? இப்போ ஏசியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏசியோட வேணா ஏவையும் சியையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ அதே மாதிரி தான் ஏவையும் சியையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு மேலே இருக்க வேல்யூ 1. ஓகேவா? 1 1s are 1 ப்ளஸ் -12ன்னு வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா 3 + 3ன்னு வந்துடும். அடுத்தது 2 + 3 3s are 9. அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா 5 கூட இப்போ பண்ணணும். அப்போ 5 + 1 × 4s are 4. - ப்ளஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா 5ஓட பண்ணும்போது 15 + -1 வந்துடும். இங்கே வந்து 5 2s are 10
ப்ளஸ் -3ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு -11, இங்கே வந்து 6, இங்கே 11, இங்கே 9, 14, இங்கே வந்து 10ல் 3 போச்சுன்னா 7. ஸோ இப்போ ஏபியும் ஏசியும் ஆட் பண்ணணும். ஏபி ப்ளஸ் ஏசி இதுதான் நமக்கு ரைட் ஹேண்ட் சைட். சரியா? இப்போ ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் டேரெக்டாக ஆட் பண்ணால் -1 வருமா? 10 - 11 வந்து -1. 14 + 6 வந்து நமக்கு 20. அப்போ 8 கூட 11 ஆட் பண்ணால் நமக்கு 19. அடுத்தது கீழே ஆட் பண்ணும்போது நமக்கு 11, அடுத்தது வந்து 4, அப்புறம் வந்து 15 கிடைக்கும். ஸோ இப்போ செக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த வேல்யூவும் ஓகேவா, இந்த வேல்யூவும் அந்த சைடு வந்திருக்க வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூவும் ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைட். ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஸோ நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் 6th சம் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.